அங்க நடக்கிறது என்னன்னே தெரியல. முதல்ல கண்காட்சியா இல்ல ஏதாவது கண்கட்டி வித்தையா? ஒரு சாதாரண ஒரு மனிதர் வரார், ஒரு அரசியல் தலைவர் வரார், அவர் பேச போறார். அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பிரம்மாண்டம்? அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சரே திருவண்ணாமலையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது ஒரு அழகா அப்படியே நடந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. இவர் வரது மட்டும் 1 மாசமா பேசுறாங்க. அன்று வரப்போறார், இன்னைக்கு பேச போறார், பண்ண போறார், வரப்போறார் அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்பிட்டார், அவங்க காரை எடுத்துட்டார், தண்ணி குடிக்கிறார், செருப்பை போடுறார், தும்புறார் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில ஒரு புரட்சிகரமா பேசுவாருன்னு பார்த்தா 10 நிமிஷம் 15 நிமிஷம். சரி, அதுல ஒரு ஆழமான அரசியல் இருக்கான்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. சினிமா பஞ்சு டைலாக். பேச போற ஒரு 15 நிமிஷத்துக்கு எதுக்கு ஒட்டுமொத்த ஊடகத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒரு பரபரப்புக்குள்ளேயே உள்ளாக்கிக்கிறது? ஒண்ணுமே இல்லைல்ல அதுல பேசுறதுல. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லை. அது ஒரு கண்காட்சியா தான் பாக்குறோம்.